ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு காட்டன் சேரீ கொடுத்துருக்காங்க. இது வந்து லினன் காட்டன் மாதிரி இருக்குது. இந்த காட்டன் சேரீயில் ஒரு ஃப்ராக் ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க. அது என்ன மாதிரியான ஃப்ராக் ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அதுக்கு என்னென்ன அளவுகள்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அவங்க யூஸ் பண்ண ஒரு டாப் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டாப்லேருந்து என்னென்ன மெஷர்மெண்ட் எடுக்கலாங்கிறத சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் காட்டன் நம்ம சேரீலேருந்து கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு லைனிங் தேவைப்படும். இந்த மாதிரி மெட்டீரியல் நல்லா காட்டன்னா பாருங்கள், இதில் வந்து லைனிங்கே அட்டாச் பண்ணலை. இதில் வந்து பேனல் கட்டு போட்டிருக்காங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பேனல் கட்டு போட்டு இதை ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? நான் இப்போ எந்த மெஷர்மெண்ட்டு என்னென்ன மெஷர்மெண்ட்டெல்லாம் எடுக்கலாங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். எப்படி எடுக்கணுங்கிறதையும் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மோர் வீடியோஸுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க, அதை வந்து நீங்கள் ஒரு அப்ரிஷியேஷன் பண்ணுறது விதமாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அது உங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அல்லது என்ன வீடியோஸ் உங்களுக்கு ரிலேட்டடாக வேணுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சுடிதாரில் வந்து பார்த்திங்கன்னா காலர் கொடுத்துருக்காங்க. நான் நார்மல் நெக்கு தான் ஸ்டிச் பண்ண போகிறேன், சரிங்களா? மெஷர்மெண்ட் மட்டும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இது வந்து நார்மல் சுடிதார்லேருந்தும் நாம் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா மேக்ஸிக்கு அளவு எடுத்துக்கலாம், சரிங்களா? ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேக்ஸி மாதிரி தான் கொடுத்துருக்கு. டாப்பு தான் இது, பாருங்கள். ஃப்ரண்ட்டு தனியாக, அதாவது டாப்போட உயரம் ரெண்டும் தனித்தனியாக இருக்குது. அப்போ ஈஸியாக நம்ம அளவு எடுத்துக்கலாம். வெயிஸ்ட் பார்ட்டு தனியாக இருக்குது, கீழே பாட்டம் தனியாக, அப்படி உள்ள இது டாப்பு, ஓகேவா? இப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாரீ டு கன்வெர்டட் மேக்ஸி வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வெயிஸ்ட் ரவுண்டு கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன அளவுகள்லாம் தேவைப்படுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மொத்த உயரம் வேணும், சரிங்களா? டாப்போட மொத்த உயரம். அப்புறம் பார்த்திங்கன்னா டாப்பு ஹைட்டுன்னு போட்டிருக்கேன். அப்படின்னா என்னென்னா மேக்ஸிங்கிறது 2 பார்ட்டாக தான் ஸ்டிச் பண்ணுவோம், டாப்பு தனியாக பாட்டம் தனியாக, சரிங்களா? அப்போ டாப் ஹைட்டுங்கிறது ஷோல்டர் டு வெயிஸ்ட் வரைக்கும் உள்ளது தான் டாப் ஹைட்டு. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மொத்த உயரம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் பாட்டமோட ஹைட் எவ்வளவோ அதை மைனஸ் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு இந்த டாப் பார்ட்டோட ஹைட்டு கிடச்சிரும், சரிங்களா? இது மாற்றியும் கூட பண்ணலாம். இதை கழிக்காமல் இதை கழிச்சிட்டா கூட நமக்கு பாட்டம் தெரிஞ்சிடும், அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்பர் செஸ்ட் எடுக்கணும். அடுத்து வெயிஸ்ட்டு ரவுண்டு, வெயிஸ்ட்டு உயரம். அடுத்து முன்கழுத்து உயரம், ஷோல்டர், ஆம்ஹோல் உயரம், ஆம்ஹோல் சுற்றளவு. அப்புறம் கையெல்லாம் எடுக்கணும், அதை எழுதாமல் விட்டுட்டேன். கை நீளம், கை அகலம், கையோட உயரம் எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கையோட சுற்றளவு, சரிங்களா? கை சுற்றளவு தான் நம்ம அந்த ஆம்ஹோல் சுற்றளவு போட்டோம். அந்த இந்த இருக்குல்ல, இந்த ரவுண்டு எடுக்கணும். ஸ்லீவ் ஓப்பன் இருக்குல்ல, இந்த ரவுண்டு, ஓகேவா? இதை நீங்கள் வந்து ஸ்லீவ் ஓப்பன் கூட எழுதிக்கோங்க, சரிங்களா? இந்த மாதிரி நம்ம எல்லா மெஷர்மெண்ட்டும் இப்போ எடுக்க போகிறோம். இது பிகினருக்காக நான் போடுறேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாப்போட மொத்த உயரம் பார்த்துக்கலாம். இது வந்து மேக்ஸி ஸ்டைலில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த லைனை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி காலர்லேருந்து கண்டுபிடிக்க தெரியலனா நீங்கள் செஸ்ட்டை டிவைட் பண்ணி போடுவோம்ல, அந்த மெத்தட்லேயும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும், சரிங்களா? முதல்ல ஷோல்டர் லைனில் இருந்து பார்த்திங்கன்னா நான் மொத்த உயரம் எடுத்துக்கிறேன். நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இதனுடைய ஃபுல் உயரம் பார்த்திங்கன்னா 48 இருக்குது, ஓகேவா? இது வந்து இதனுடைய மொத்த உயரம் வந்து 48, சரிங்களா? இந்த 48ல் நம்ம பாட்டம் மட்டும் ஒரு தடவை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருப்பாங்க, ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதனால் நான் கீழே பாட்டமை வெரிஃபை பண்ணிக்கிறேன், சரிங்களா? இங்கே பாருங்கள், இதிலிருந்து பாட்டமோட ஹைட் பார்க்குறேன். பாட்டமோட ஹைட் வந்து 35 வருது,
சரிங்களா. இதில் வந்து மொத்த உயரம் வந்து 48 மைனஸ் பாட்டமோட ஹைட்டு 30 எவ்வளோ சொன்னேன், ஒரே ஒரு நிமிஷம் டக்குன்னு மறந்துடுச்சு, 35 வருது. சரிங்களா. அப்போது பாட்டம் ஹைட்டை கழிச்சா நமக்கு 13 தான் ரெடி அளவு இருக்குது டாப்புக்கு. ஓகேவா. அப்போ டாப்போட ஹைட் வந்து 13 தான் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு. சரிங்களா. அடுத்து வந்து இப்போ பார்த்திங்கன்னா அப்பர் செஸ்ட் எடுக்க போகிறோம். சரிங்களா. இது வந்து ரெடி அளவு தான். சுடிதாரில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே நம்ம எடுக்கிறோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம ஈஸ் அலவன்ஸு சீம் அலவன்ஸ்லாம் விடணும். ஏன்னா நம்ம இது வந்து எந்த ஒரு ஓப்பனும் இவங்க கொடுத்துருக்காங்க, காலர்னால் இங்கே ஓப்பன் கொடுத்தா தான் அது ஃபிட்டடாக வரும். நம்ம வந்து இந்த மாதிரி காலர் கொடுக்கல, நார்மல் நெக்குங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா. இப்போது இந்த ஆம் ஹோல்லேருந்து இந்த ஆம் ஹோலுக்கு நம்ம பார்த்துக்கலாம். இது எவ்வளோ அயன் பண்ணியிருக்கணும், கீழே அயன் பாக்ஸ் இருக்குது, நான் எடுக்காமல் வந்துட்டேன். அயன் பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது பர்ஃபெக்டாக வரும். சரிங்களா. இந்த ஆம் ஹோலில் இருந்து இந்த ஆம் ஹோல் வரைக்கும் நான் எடுக்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 19 வருது. இவங்களுடைய செஸ்ட் அளவு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் 19 வருது. சரிங்களா. நான் 19 வருது, நான் 20 எடுத்துக்கிறேன். ஏன்னா முன்பக்கம் 20, பேக் பக்கம் இது 40 சைஸ் இவங்களோடது. சரியா. அப்பர் செஸ்ட் வந்து 20 இன்ச்சு. அப்போ இவங்க வந்து எத்தனை சைஸ்னால் 40 சைஸு பாடி. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெயிஸ்ட்டு உயரம். வெயிஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஷார்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா 13 வரும். இவங்க கொஞ்சம் ஷார்ட்டு, அதனால் இவங்களுக்கு 13 வச்சுருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஹைட்டாக இருந்தீங்கன்னா 14, 15, 13, 14, 15 இந்த 3 அளவுகளில் ஏதோ ஒன்று உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா. இங்கே பாருங்கள், ஷோல்டரில் வச்சுருக்கேன். ஷோல்டரில் வச்சுட்டு கரெக்டாக பார்க்கும்போது இவங்களுக்கு ஆக்சுவலாக 12 கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஷோல்டர் இது காலர் நெக்னால நமக்கு அக்யூரேட்டாக தெரியலையான்றல கரெக்டாக 12.25 தான் வருது. சரிங்களா. ஆனால் நான் 13 இன்ச்சு கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம ½ இன்ச்சு நம்ம கொடுத்துக்கலாம் ஸ்டிச்சிங்க்கும். ஓகேவா. இந்த லைன் வந்துச்சுல்ல வெயிஸ்ட்டு, இதுதான் இவங்களோட வெயிஸ்ட் பார்ட்டு. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெயிஸ்ட் ரவுண்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இவங்களுக்கு வந்து 18 வருது. சரிங்களா. 18 வரும்போது வெயிஸ்ட் இது வந்து உயரம் 13 வச்சிடுறேன். வெயிஸ்ட் ரவுண்டு வந்து ஒரு பக்கத்துக்கு 18 வருது. அப்போ 2 பக்கத்துக்கு 18 வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளோ வரும், 8 16 ஆரம்பிச்சு 1 3 36. அப்போ வந்து 37. இவங்களுக்கு வந்து எவ்வளோ வருது, இதிலேருந்து இதில் 3 இன்ச்சு கம்மியாக வருது வெயிஸ்ட் ரவுண்டு. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் பார்த்துக்கலாம். இவங்க வந்து ஹாஃப் ஷோல்டரை அப்படியே எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து இவங்களுக்கு இந்த செஸ்ட்டில் வச்சு நான் கனெக்ட் பண்ணி கட்டிங்கில் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா. நான் இன்னும் லைனிங்லாம் எடுக்கலை, எடுத்துகிட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கை உயரம் பார்த்துக்கலாம். சரிங்களா. இந்த ஆம் ஹோல் இருக்குல்ல, இந்த ஆம் ஹோல் உயரம் நேற்றுக்கு தான் நான் வீடியோ போட்டேன். ப்ளவுஸில் எப்படி எடுப்போமோ அதே மாதிரி தான். இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு டேப் இப்படி வச்சுட்டு இந்த ஆம் ஹோல் லைன் முடியுதில்ல, இதுக்கு நேராக ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா என்ன லைன் வருதோ அதுதான் இவங்களோட ஆம் ஹோல் உயரம். 7 இன்ச் வருது இவங்களுக்கு. இது வந்து ரெடிமேடாக எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா. 7 இன்ச்சு வருது. ஆம்கோல் சுற்றளவு ஒரு பக்கத்துக்கு 7 + 7னா 14 இன்ச்சு வருது அவங்களுக்கு. சரிங்களா. ஒரு பக்கத்துக்கு 7 இருக்குது. ஓகேவா. அடுத்து ஆம்ஹோல் உயரம், ஆம்கோல் உயரம் தான் 7, மாற்றி லைன் பட்டு. ஆம்கோல் உயரம் வந்து 7. ஆம்கோல் சுற்றளவு பார்க்கலாம். இப்போ ஆம்கோல் சுற்றளவு எப்படி பார்க்கணுன்னா, ஷோல்டருக்கு நேரம் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு டேப்பை இப்படி மாற்றுங்க. பார்க்கும்போது எனக்கு இவங்களுக்கு 9.25 வருது.
சரிங்களா. ஒரு பக்கத்துக்கு 9.25, 1/4 இன்ச்சு சேர்த்து 10 கூட வைங்க, அதை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம். 9.25 இவங்களுக்கு கரெக்ட் அளவு வருது. சரிங்களா. ஷோல்டர் வந்து ரெடி ஷோல்டர் அளவை நான் எடுக்கிறேன். இது காலர்னால அவங்க அப்படியே வச்சுருப்பாங்க. நம்ம வந்து இது செஸ்ட் அளவு வச்சு நான் மார்க் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3.25 கிட்ட வருது. ஓகேவா. அது வந்து நம்ம நெக்கும் ஷோல்டரும் நம்ம இவங்க வைக்கிற இறக்கத்தை பொறுத்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா. இப்போ கை உயரம் வந்து இவங்களுக்கு நல்ல 3/4 கையளவு கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே போட்டு கட் பண்ணிடுவேன். சரிங்களா. கையோட உயரம் வந்து 16. இந்த கையோட ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா 5.25 இருக்குது. கை ஓப்பன் வந்து 5.25. சரிங்களா. இப்போது இது வந்து 3/4 கை அளவுக்கு இருக்குதா, அப்போ வந்து நம்ம கரெக்டாக கேப் ஹைட்டையும் பார்த்துக்கணும், இந்த அளவையும் ஒரு தடவை பார்த்துக்குங்க கட் பண்ணும்போது. சரிங்களா. இதில் வந்து 7.5 வருது. ஆம் ரவுண்டு பக்கத்தில் 7.5 வருது. சரிங்களா. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். சரிங்க. இவங்களுக்கு கரெக்டாக போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இங்கே பெருசாக இருக்கும், இங்கே சின்னதாக இருக்கும், அந்த மாதிரிலாம் வரும். சரிங்களா. அந்த ஸ்லீவோட சைஸை பொறுத்து மாறும். ஓகேவா. இவ்வளோ தான் இதனுடைய மெஷர்மெண்ட்டு. அடுத்து வந்து ஒன்று திருப்பி நம்ம பார்க்கலாம். சரிங்களா. இப்போ வந்து இவங்க எவ்வளோ பாட்டம் சைஸ் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து இவங்க கிளாத் இருந்துச்சுன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, பேனல் கட்டுக்கு எப்படி போடணும், பாட்டம் சைஸ் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா. மேலே ஹிப்பில் 6 வச்சிங்கன்னா அதுலேருந்து 2 மடங்கு இங்கே வைக்கலாம். துணி இருக்கிறத பொறுத்து வைக்கலாம். இவங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்குறேன். எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா. எழுதி வச்சுட்டு கட்டிங்கில் நம்ம அதை பார்த்துக்கலாம். எனக்கு இதில் 58.5 வருது. கீழே வந்து பாட்டம் சைஸ் வந்து 58.5 வருது. ஓகேவா. இப்போது ஒரே ஒரு பேனலுக்கு இவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். நானுமே பேனல் கட்டு மாதிரி போடலான்னு இருக்கேன். நீங்கள் இதில் என்ன தைச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லுங்கள். சரிங்களா. ஃப்ளீட் வச்சு தைச்சாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இதுதான் பேனல் கட்டு, உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பேனலை எடுத்துக்கலாம். சரிங்களா. ஒரு பேனலுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இங்கேருந்து இங்கே பாருங்கள், கரெக்டாக 12 இன்ச்சு கீழே வருது. மேல் பக்கம் பார்க்கலாம். மேலே 6 வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேலே தையலோடு சேர்த்து 4 தான் வருது. சரிங்களா. கீழே 12, இங்கே பாட்டம், இதுதான் பேனலுக்கு. இங்கே வந்து 4 இன்ச்சு வருது ஸ்டிச்சிங்கோட. இங்கே ஸ்டிச்சிங்கோட நமக்கு 12 வருது. அப்போ இதை விட இது 3 மடங்கு வச்சுருக்காங்க. 4 3s 12 ஆச்சா. அப்போது இடுப்பு சுற்றலை விட இங்கே 12 இன்ச்சு 3 மடங்கு அதிகமாக வச்சுருக்காங்க. இப்படியும் நம்ம தைக்கலாம். துணி அதிகமாக இருந்தால் தைக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு இன்னொரு பேனல் கட்டு மெத்தட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படி மேலே கட் இப்போ தான் இதுதான் ஹிப் ரவுண்டுன்னு வச்சுக்கோங்க. இதிலேருந்து இங்கே வரைக்கும் இப்படி போட்டுட்டு இதை அப்படியே நான் கீழே கட் பண்ணாமல் அப்படியே ஜாயின் பண்ணுறேன். இந்த மெத்தட்லாம் பண்ணலான் இருக்கேன். உங்களுக்கு இந்த மெத்தட் வேணுமா இந்த மெத்தட் வேணுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காட்டனில் வேறு ஏதாவது ஸ்டிச் பண்ணலான்னு ஐடியா தெரிஞ்சாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா. என்ன வச்சா நல்லாயிருக்கும், நைஃப் ஃப்ளீட் வச்சு ஃப்ராக் தைச்சா நல்லாயிருக்குமா அல்லது பேனல் கட்டு கொடுத்தா நல்லாயிருக்குமாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் கட்டிங் எதுவுமே போடலை. இப்போ வந்து வீடியோ மட்டும் எடுத்துக்கலாம் அளவுகள்ன்ட்டு எடுத்திருக்கேன். சரிங்களா. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகேவா. இந்த முன்கழுத்து உயரம் வேணால் நம்ம இதிலேருந்து எழுதிக்கலாம். பின்கழுத்தில் இதில் எடுக்க முடியாது, இல்லை காலர் கொடுத்துருக்காங்க. அதனால் முன்னெக்குக்கு நான் வந்து ஒரு 5 இன்ச்சையும் முன்கழுத்துக்கு வந்து முன்கழுத்து உயரம் வந்து 5 இன்ச் வச்சுக்கலாம்.
பின்னாடியும் சேம் 5 வச்சுக்கிறேன். சரிங்களா? இல்லை முன்னாடி 6 வச்சிங்கன்னா பின்னாடி 5 சின்னதாக வச்சுக்கோங்க. ஷோல்ட்ரு வந்து இவங்களுக்கு ஒரு 3.5 வைக்கலாம். சரிங்களா? நெக்கும் 3 வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த அளவுகள் எடுக்கிறதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இது நம்ம ரெடிமேடாக எடுத்தது. நம்ம அளவு எடுத்து தைச்சாலும் பாடி லூஸும் போடணும், சீம் அலவன்ஸும் நம்ம விட்டு தான் தைக்கணும். அதெல்லாம் நம்ம கட்டிங் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ. கீப் வாட்சிங்.